வணக்கம். இன்றைய தேதி 25/3/2025 மேல்நோக்கு நாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 12:57 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. மற்றபடி கட்டம் பிரகாரம் ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி, மேஷத்தின் அதிபதி செவ்வாய் வந்து பகை பெற்று மிதுனத்தில் அமர்ந்திருப்பதால் மேஷராசிக்காரங்க இம்பேஷன் அண்ட் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம். பிறகு ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருப்பதனால் தன் வீட்டில் குரு பகவான் பகை கிரகம் வந்து அமைந்திருப்பதனால அனாவசியமா வாயை வந்து விடக்கூடாது. அதனால் இம்பேஷன், ஜென்ஷன், கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபராசிக்கு நாள் நல்லாயிருக்கும். பிறகு மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கூட சேர்ந்து கும்பராசியில் சமம் பெற்று இருப்பதினால் அவர்கள் செராட்டோ, ஆஸ்பன் அண்ட் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நன்றாக இருக்கும். பிறகு கடகராசி, கடகத்தின் அதிபதி சந்திரன் வந்து மகரம் வீட்டில், அதாவது மகரம் சனி வீட்டில் இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை அவ்வளவாக எப்பவுமே வந்து நல்லா இருக்காது. தேவையில்லாத மன சஞ்சலம், மன பதற்றம், பயம் எப்பவுமே கொடுக்கும். அதனால் கடகராசிக்காரங்க ஆஸ்பன், சிக்கரி, மிம்லஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு சிம்மராசி, சிம்மத்தின் அதிபதி சூரியன் வந்து சுக்கிரன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காருங்க. அதனால் கட்டாயமாக வெர்வைன் எடுக்கணும். வால்நட் அண்ட் வைல்ட் ரோஸ் கட்டாயமாக எடுத்தாங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு கன்னிராசி, கன்னியின் அதிபதி புதன் சனி கூட சேர்ந்து கும்பத்தில் சமம் பெற்ற கிரகமாக அமைந்திருந்தாலும் தன் வீட்டில் கேது இருக்குது. கேது வந்து நட்பு கிரகம் தான் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்வீட் சேஸ்னட் என்ற மலர் தீர்வும், செராட்டோ என்ற மலர் தீர்வும், மிமுலஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் அனிசைக்கல்ன்ற ஒரு மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு துலாம் ராசி, துலாமின் அதிபதி சுக்கிரன் வந்து ராகு சூரியன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காங்க. மீனம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உச்சம் பெற்று இருந்தாலும் கூட ராகு சூரியன் இருப்பதனால் தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் ஏற்படும். அதை தவிர்க்க ஜென்ஷன், வைல்ட் ரோஸ், கிளராந்தஸ் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் வந்து மீனம் வீட்டில் பகை பெற்று இருப்பதனால் தேவையில்லாத ஒரு பய உணர்வு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும், ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும், தேவைப்பட்டால் சிக்கரி என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு தனுசின் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா ரிஷபம் வீட்டில் பகை பெற்று இருப்பதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும், வைல்டு ஓட் என்ற மலர் தீர்வும், ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். பிறகு மகரத்தின் அதிபதி சனி புதன் கூட சேர்ந்து கும்பம் தன் வீட்டிலே தான் இருக்காங்க. இருந்தாலும் சமப்பெற்ற கிரகம் கூட இருப்பதனால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும், ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு கும்பராசி, கும்பத்தின் அதிபதி சனி தன் வீட்லேயே இருப்பது ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் கூட நட்பு பெற்ற கிரகம் புதன் இருக்கிறதுனால மிமுலஸும் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். பிறகு மீனத்தின் அதிபதி குரு வந்து தன் வீட்டில் இல்லாமல் ரிஷபம் வீட்டில் இருக்கார். ரிஷபம் வீடு என்னதான் இருந்தாலும் இவரும் ஒரு குரு, ரிஷபம் வீடு சுக்கிரனும் ஒரு குருன்றதுனால பகை பெற்ற ஒரு வீட்டில் தான் போய் உட்கார்றாரு. இவர் வந்து ஞானத்தின் அதிபதியில் குருவாக இருக்கார். அவர் வந்து சுகபோக வாழ்க்கைக்கு குரு பகவான் இருக்கார். யார்? சுக்கிரன். அதனால் தன் பகையை போக்க ஜென்ஷனும் இம்பேஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா மீனராசிக்காரங்க ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஆஸ்பன் அல்லது மிமுலஸ், வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. தேவைப்பட்டால் மிமுலஸ் அல்லது ஆஸ்பன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த நாள் உங்களை சந்திக்கின்றேன். இன்னைக்கு சந்திராசிரமம் அதிகாலை பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 12:57 வரை, பிறகு திருவாதிரை. அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன்.